எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லுக்கி கிராஃப்ட் 30 எத்தனா பாட்டுன்னு தெரில. இன்றைக்கி நம்ம இப்போ வந்துட்டு நான் என்னோடய மச்சான் தான் விளாட போகிறான். நான் வந்துட்டு பக்கத்துலேருந்து எப்படி விளாட்றான்னு பார்க்க போகிறேன். இவன் வந்துட்டு என்னோட நல்லாவே மைண்ட் கிராஃப்ட்டை பற்றிலாம் தெரிஞ்சவன். எல்லாத்தையும் சாத்திட்டு போடா. நம்ம வந்துட்டு இன்றைக்கி இவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஓகே, இவன் ஃபிஷ்ஷிங் பண்ணுறான்னு இருக்கான். எதாவது பேசுகிறா, பேசு. அவன்லாம் பேச மாட்டானா, ஊமை வரதவான். ஓகே வாங்க காய்ஸ், இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணுறான். பேசுகிறா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாடே. நான் நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு வாட்டி பேசு நம்ம காய்ஸுக்கு. நீ எல்லாம் ஏன்டா மொபைலில் விளாண்டுறது? அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டா, இப்போ அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு பப்பர். சரி காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்துட்டு 2வது முறையாக திருப்பதி போகிறோம். இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு எல்லா இதையும் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, அடுத்து என்னடா என்ன ஃபிஷ் வந்துருச்சு? பஃபர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இங்கே இதில் நான்லாம் வச்சுட்டு எப்படி தெரியுமா விளாடுவேன்? ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம் ஃபார்மிங் பண்ணுவோம், அடுத்து இப்படி பண்ணுவோம், அப்படி இப்படின்னு ஒரு டைம் டேபிள் வச்சு தான் நானும் என் காய்ஸ் விளாண்டுட்டு இருப்போம். காய்ஸ்ன்னு தப்பாக சொல்லிட்டேன் காய்ஸ். எஸ்எஸ் ஸ்குவாட் எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஓகே அப்போ ஓகே, இப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணுற? இதெல்லாம் முடிச்சுட்டு போய்ட்டு ஃபார்மிங்கில் போய்ட்டு கேரட்டு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்சாண்டிங் டேபிள் செய்வோமா? கிட்ட போ, கிட்ட வச்சு பேசுகிறா. என்சாண்டிங் டேபிளா? செய் என்னமோ ஊக்கு மாதிரி கிடச்சிருக்கு. ஹூக் தானே அது? விடு சரி ஓகே. சொல்லு. நான் மைண்ட் கிராஃப்ட் விளாண்டு ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா? சத்தமாக பேசுனீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ் பாடுக்கும் கேட்கும். சத்தமாக பேசு. இது பார்ட்லாம் கிடையாதுடா, சும்மா அவன் கூட விளாட்ற ஒரு ஜாலிங் கேமிங். ஓகே, நம்ம பாட் போடுற நிலமையிலாம் இப்போ இல்லை, அதனால் ஒரு ஜாலி கேமிங் தான் காய்ஸ். இப்போ வந்துட்டு சும்மா அதை ஃபிஷ்ஷிங் பண்ணி இதெல்லாம் என்ன கிடைக்குது அப்படின்ற காமிச்சிட்டு சும்மா நாங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க. அது கிட்ட வந்து தூண்டில பிடிச்சி இழுக்குண்டா. அந்த இது மேலே அந்த வெள்ளை கலர் உள்ளே போவோம், தண்ணிக்குள்ளேயே போய் சும்மா இருக்குண்டா. இங்கே இங்கே ஒரு போட்டவொடனே எங்களுக்கு விழுகுது. மேலே ஏறி போய் உட்கார்றேன். அதுக்குன்னு தனியாக இதெல்லாம் அந்த ரோடெலாம் போட்டு வச்சுருக்கோம் பாரு காய்ஸ். இந்த பையன் என்ன பண்ணிச்சுன்னா ஹைவேக்கு போய் ஒரு நிமிஷம். இவன் என்ன பண்ணி இல்லை இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு நான் உங்களுக்கே காட்டுறேன். இவன்கிட்ட வந்துட்டு ஜாலியாக நான் கொஞ்சம் விளாட்றேன்டா அப்படின்னு எங்கள் அத்தை பையன் மச்சான் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஹைவேஸில் என்ன பண்ணி வச்சுருக்கான்னா பாருங்கள், பாதி ஹைவே காணோம் இந்த பையன். அது சரி விடு, அங்காண்ட போ, அப்படி போ. சரி நீ போய் ஃபிஷ்ஷிங் வேலையை பாரு, என்ன வேலையை வேணாலும் பாரு. ஓகே காய்ஸ், நம்ம மாட்டை கிளியர் பண்ணிடுவா. மாட்டை கிளியர் பண்ண வரியா? மரத்தையா? அதை உனக்கு எந்த வேலையெல்லாம் பிடிச்சிருக்கோம்? இந்த ரெட் ஆட் வச்சுருக்கலாம் உடைக்கணும். அந்த ரெட் ஆட்டை முதல்ல உட, அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம். இவன் இப்போ மரம் வெட்டணுங்கிறான், அறவே காடு எல்லாத்தையும் விட்டு அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்கிறான், அதை விட்டு வரான். போய் நான் டாக் பில்ட் பண்ணி தரேன்டா. அவனை டாகா? என்ன பில்ட் பண்ண போற? நீ எப்படி வந்து டாக்கா? அப்போ அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஏரியாவா? டாக் என்னமோ நம்மளுக்கு தெரில. ஓகே சார் ஸ்குவாட், இப்போ இவன் வந்து மரத்தெல்லாம் உடச்சி எடுக்கிறாங்கிறான். இப்போ இவன் தான் விளாண்டுட்டு இருக்கான், நம்ம விளாட்ல. அதனால தான் இந்தமாரி கிறுக்குதான வேலையெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ கொடுமையாக பண்ணுவான். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? ஒரு பாட்டு இருக்குமே, தாத்தா பாட்டு. அது பாடு. அது செஸ்ல கொண்டு வச்சிரு, பாடுற ஒரு வாட்டி. அது ஒரு பாட்டு இருக்கு, என்ன தெரியுமா? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்கட்டு. அந்த பாட்டு தெரியுமா? என்னடா விவரம் தெரியாத பையனா இருக்கே, யூடியூப்லாம் பார்க்க மாட்டியா? இவன் வந்து எங்கள் அத்தை வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதோட பேர் வந்துட்டு என்னடா நீனே சொல்லிடு. ரித்திக்ரியேஷன் தமிழ். என்னது? ஒழுங்காக சொல்ல, அவங்க விட்டு போகணும்ல. ரித்திக்ரியேஷன் தமிழ். அதை போய்ட்டு நீங்கள் மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுங்க காய்ஸ். நம்மளோட 230 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் வந்துட்டு அதை நம்ம 230 பேரும் அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது என்னோடய ஐடியா. காய்ஸ், இவன் எதுக்கு இப்போ மரத்தெல்லாம் வெட்டணும்னு புரியுது? மரத்தெல்லாம் வெட்டி அதுலேருந்து ஸ்லாப் எடுத்து அந்த ஸ்லாபே நிறைய கிடக்கு செஸ்ட்டில், போய் அதை எடுத்து முதல்ல செய்ய சொன்னீங்கன்னா நானே எடுத்து தந்துருப்பேன். நிறைய செஸ்ட்டில் கிடக்கு, நீ எல்லாம் நீ எதுக்கு புதுசாக செஞ்சுக்கிட்டே?
அங்கே எல்லாம் இருக்கு பேரு. செஸ்ட்டில் இருக்குடா 64 ஸ்டாக் இருக்குடா. ஏன்டா செய்கிற? செய்வேன்டா. செய்வேன். நீ எவ்வளோ பெரிய இது. அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கடலுக்கு போகிறதுல இன்னொன்று. இது சும்மா ஆற்றுக்கு போகிறது. சவுண்டெல்லாம் வேலை கம்மி பண்ணிட்டியா? அப்பா பரவாயில்லையே, நம்ம பண்ணாததை இவனே பண்ணிட்டான். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பேர் எவ்வளோ ஸ்டாப்பு கிடக்கு இதுக்கு கம்மியாக இவ்வளோ கம்மி வச்சுருக்க. அடுத்து இப்போ நீனே சும்மா மைனிங் போ. காய்ஸ் இவன் சும்மா இப்போ மைனிங்கு ஃபிஷ்ஷிங்கு இந்தமாரி இந்த இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சும்மா பண்ணுறான்றான். சரி இதை நம்ம பார்க்கில் சேர்த்துக்கோ. அந்த கேட்லாம் சாத்திருப்படா. அந்த நீ எல்லாத்தையும் சாத்திட்டு போ. வீட்டுக்குள்ள ஏதாவது பூந்துச்சுன்னா நான் என்ன செய்யுது? அதெல்லாம் சாத்து உள்ள மைனிங்கில் இருக்கிறதா. சாம்பி போகும் உள்ளே போய் கிடக்கும். யார் போய்ட்டு அதை க்ளீன் பண்ணுறது? இங்கே சாப்ளிங்லாம் எடுத்து வச்சுக்க. நம்ம இந்த ஏரியாலாம் மரமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த லாகே ஃபிஷிங் பண்ணவே இல்லைடா இன்னும் ஸ்டார்டிங்கு. போய் நைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணிட்டு அப்படியே போ. செட்டிங்ஸ் அப்புறம் மாற்றிக்கிறேன். இங்கே பண்ணாதடா டே. நீ இங்கெல்லாம் பண்ணாத. அப்போ எங்கே பண்ண? அங்கே போய் கட்டு. நான் இங்கே கட்டுறேன் நான் நினைக்கவே இல்லையா. அங்கே போய் கட்டுறா. ஸ்ட்ரைட்டாக பண்ணினா கடல் வரும். அது ரொம்ப நேரம். அது ரெக்கார்டிங் இருக்குது. இங்கே போய் நீ இப்போ நைட் ஆகிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே எப்படியோ நல்லா விடிஞ்சிரும். போ இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருது. எங்கெல்லாம் 2 சைடும் மரமாக அழகாக இருக்கும். நான் தான் கிளியர் பண்ணிட்டோம். டே போய் பார்ப்போம். ஏய் இதெல்லாம் காய்ஸ் இவன் இப்படி தான் நைட்டே ஆகிட்டுறா. போடா தூங்குடா. என்னோட வில்லேஜஸ்க்கு தான் ஆபத்துடா. அயன்குளம் பைத்தியம் ஸ்மானாகி தொலைஞ்சிரும்டா. எப்படியோ சிபிஎஸ்ஏ அப்படியே அவங்க ஃபோன் ஃபுல்லாக ஈரமாக்கிட்டான். துப்பி அடே பேசிகிட்டு இருக்கான்டா. சரி இப்போ நீ கடலுக்கு போ. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்துடும். கடலுக்குடா. இந்த கடல் தான்டா. இங்கே பாரு இங்கே காட்டேன். இந்த ஐலாண்ட் இருக்கா. அங்கே சுற்றினா அங்கே கடல் இருக்கு பாரு. அங்கே தான் நீ இப்போ போகணும். அங்கே போய் எடுத்து வச்சுக்கலாம். போ. அது ரொம்ப நேரம். இங்கே ஸ்லாப் போட்டுக்கிறேன்டா முல்ல. என்ன எவ்வளோ ஸ்லாப் போட போகிற? இது இருக்கிறதே இதை அடைச்சிடும்டா டே. இவ்வளோ ஸ்லாப் வச்சுக்கிட்டு நீ இதில் இது ஸ்லாப்பு போட போகிறாரா அவரு? சரி போடு. ஓகே எல்லாம் டைலாக் கூட கமெண்டில் கலக்கிறானுங்களாண்ணே. என்னன்னு கேள்றா. நீ பாட்டு போயிடானா? என்னோட காய்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எஸ்எஸ் ஸ்குவாட் எல்லாம் கிளம்பி வந்துருங்க. உங்கள் ஊர் என்ன சொல்லிவிட்டுருவா? ப்ரைவேட்ஸ் இங்கே வரே காய்ஸ் எப்படி பேப்பரானே. பர்சனல் பாருங்க காய்ஸ். பர்சனல் எல்லாம் டயலாகோ என்ன கலைக்கிறானுங்கடா. டேய் கடலுக்கு போகணும். அவனை எல்லாம் எப்படி சொல்ல கலைக்கிறானுங்க. இரு கடையில் இருக்காது சில்லறை. நீ எப்படா போவ கல்லறை அப்படிங்கச்சி. இல்லை அப்படி கேட்கலடா. கடைக்காரன் கொடுக்க அது வேற வாயில் வரல. எஸ்எஸ் ஸ்குவாட் அது என்னது? கடைக்காரன் ரொம்ப கொடுக்கறதுக்கு கஞ்சப்படுவான் சில்லறைக்கு. நீ எப்படா போவ கல்லறைக்குன்னு கேட்குறானுங்கடா. எல்லாம் எவன்டா எங்கேந்திரா வரீங்க? டேய் என்ன திருப்பி எவனும் வந்து கேட்டு பாருங்க. டேய் சால்மன் தான் கிடைக்குது. சால்மனா? இதுவா? சரி நீ கடலுக்கு போ. அங்கே போயிட்டு கட்டு. எனக்கு அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். இப்போ போகிறதுக்குள்ளே மதியானம் ஆகிடும். ஐயா அது தூண்டில் அருணும். இப்போ நீ போ கடலுக்கு. என்ன ஹைவேஸ்? என்னடா இப்படி சிரிக்கிற? ஹைவேஸில் போடா. அங்கெல்லாம் கடல் இல்லை. காய்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் நம்ம இங்கே இருங்க. நான் விளாட்றதே நிறைய பேருக்கு ஷேடஸ் புரியல, விளாட்றது புரியல, ஒன்றுமே புரியல. அங்கே போயெல்லாம் கட்டக்கூடாது. கட்டினா பாரு அங்கே போடா. அங்கே போனீங்கன்னா ஹைவே தெரியும். அங்கே போயிட்டு கட்டு. ஹைவேயும் கரெக்டாக குறுக்க எடுத்து கட்டணும். விளம்பரம் வேறு வருது. விளம்பரமா? விளம்பரத்தில் பார்த்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ரெக்கமெண்ட். சரி காய்ஸ் அந்த கேவை கட்டுறான். நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக கேவு கிடச்சிருக்கு. கேவை கட்டுறானா எப்படி இதுன்னு தவிக்கிறாங்க. ஏன்டா செல்லில் அத்தனை நாளாக அவளை ஆச்சு. உள்ளே போய் விழுவாதடா. கேவாடா சொல்லுடா. நீ சின்னோடு இருக்குடா. எனக்கெல்லாம் அது கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன காய்ஸ் எப்படி எனக்கு ஒரு பெரிய கேவ் கிடச்சிச்சு. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. இது கடலாடா. டே கடுப்பாயிடுவேன்டா. இங்கே கட்டாத நீ நான் உனக்கு ஹைவே பரிசு செஞ்சு தரேன். ஒரு நிமிஷம் என் பங்கு கொஞ்சமாக இருக்கணும்டா வீடியோவில். நான் தான்டா இதில் இந்த சேனலோட ஓனரு. நம்மளாம் அப்படி குச்சி தானே போவோம் காய்ஸ். இந்த பைத்தியம் ஓகே இப்படி தான்டா ஹைவே வருது. இப்படி தான் வருது பாரு.
என்ன சொல்லு. இன்னொரு நாள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வீடியோ போடுறோம். ஏன்டா? இன்னொரு நாள் நம்ம ரோப்ளாக்ஸ் விளையாடி போடலாம்டா. ஓ காய்ஸ், இவன் இப்போதைக்கெல்லாம் முன்னெல்லாம் எப்படா என்ன காய்ஸ் செவல் உடஞ்சிச்சு வேற என்ன கேவுங்கிறா. இந்த பிறா பக்கத்தில் தான்டா இருக்குது கடல். இரு நம்ம இந்த இடத்த கரெக்டாக அளவு எடுத்து போடணும்டா. இப்படியே எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். என்ன சொல்லு. இவன் வந்துட்டு முன்னாடி லுக்கி கிராஃப்ட்லாம் விளாண்டுட்டு இப்போ லோ பிராக்ஸ் விளாட்றான். லுக்கி கிராஃப்ட் இந்த மாதிரி இந்த பேரை விளாண்டு இருப்போம். முன்னாடி இது பிளாக்ஸ் என்னாச்சு ஒழுங்கா பேசு. மைன்கிராஃப்ட் தான் விளாண்டிருந்தேன். மைன்கிராஃப்ட் நானே ஏற்றி விளாண்டிருந்தேன். அதுக்கப்புறம் லோ பிளாக்ஸ் இவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் இவனுக்கு நான் இப்போ இவன் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இன்னொரு நாள் வந்துட்டு இவன் வந்துட்டு அது என்னது ரோப்ளாக்ஸ் விளாடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் நம்பி நம்ம ரோப்ளாக்ஸ் நல்லா விளாடுவோம். இவனுக்கு ரோப்ளாக்ஸ் விளாடணும் தான் ஆசை. விளாடலாம். அதையும் இன்னொரு நாளைக்கு கேமிங் பண்ணிடலாம். நான் முன்னாடியே கேட்டுட்டேன் உனக்கு முன்னாடியே. இன்றைக்கே போய் ரெக்கார்ட் பண்ணுவோம்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். பண்ணுவோம். ஓகேவா? பண்ணுவோம். இன்னைக்கு நாங்கள் போய் எப்படினாலும் ரெக்கார்டாக போட போகிறோம். இங்கே போடு. இதுலேருந்து போடு. இந்த பிளாக்ல பாதி கீழே இருக்குதுமா, அந்த மாதிரி போடு. இன்னொரு க்ளே கிடைக்குதுடா இங்கே. பரவாயில்லையே, நம்ம வந்து சுரண்டிக்கலாம். பரவாயில்ல, நம்ம இவன்கிட்ட விளையாடுறதுனால ஒரு கேவ் கிடச்சிருக்கு, நிறைய க்ளே கிடச்சிருக்கு. இவன் விளாட்ணுங்கிறான். சரி இப்போ இவன் விளாடுவான். இங்கே அதுலேருந்து பிளாங்க்ஸாக போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா பெரிய ஸ்டேடியமாக இருக்கணும். நல்லா அப்படியே அந்த ஐலாண்டுக்கு போயிடணும். அந்த ஐலாண்டுக்கு போகணுமா? பிரிட்ஜ் கட்டிடவா? பிரிட்ஜெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. அவ்வளோ பிளாங்க்ஸுக்கு நம்ம எங்கே போகிறது? அப்போ தெரியல, கொஞ்சோண்டு கட்டினா போகணும்டா. இதுக்கு கூட இவங்க வீடியோ ஒரு மைக்கு மாதிரி தான் இருக்குது. நம்மள்கிட்ட இங்கே வந்து பேசினாலே கேட்குது. உங்களுக்கு இப்போ கேட்குதா காய்ஸ்? ஓகே. கேட்கல. இங்கே வருங்க காய்ஸ், சைட் டிரைவிங். டேய் கீழே சரி பரவாயில்ல விடு. சரி பிரிட்ஜெல்லாம் போட்டு வச்ச சும்மா சொன்னேன். அழகாக ஒரு மேலே இருந்துரு அடியில் சைடில் ஃபென்ஸ்லாம் வச்சு அழகாக கண்ட்ரோல் பண்ணி. டேய் அவ்வளோ தூரம்லாம் போடாதடா. நம்ம எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கோம். இதே போதும்டா. சரி விடு. நம்ம இதை விளாண்டு முடிச்சது ரோப்ளாக்ஸ் பண்ணுவோங்கிற. சரி இதை முடிச்சதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களாம் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் ஏன்டா சாசன் சளியும் படுறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் மச்சானுக்கு. என்னடா சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா சொல்கிறா? ஓகே. நான் சொன்னது என்னோட சப்ஸ்கிரைப் பட்டன் இல்லை. போய்ட்டு எல்லோரும் மறக்காமல் ரித்திக் கிரியேஷன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா? ரித்தி கிரியேஷன் தமிழ். அதான் ரித்தி கிரியேஷன் தமிழ். என்ன ஸ்பெல்லிங் சொல்லு. RITH. ஸ்பெல்லிங் தெரியாதா? பாருங்க கைஸ், நான்லாம் எவ்வளோ காய்ஸ் அடியில் ஒரு கேவ் இருக்குது. அதை காட்டு. அண்டர் வாட்டர் கேவா? அங்கெல்லாம் கோல்லாம் நிறைய இருக்கு. நம்மகிட்ட கோல் நிறைய இருக்குதான். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த பார்ட்டில் வந்துட்டு இவன் இருப்பானா? இந்த ஒரு பாட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சைட்லேயும் போட்டுறா, இங்கே போடுறா, இங்கேயும் போட்டுறா. இங்கே அப்படி போட்டுரு. அங்கே போடு, அப்படி போட்டுவிடு. சரி காய்ஸ், அடுத்து நான் இப்போ வந்து எங்கள் சேனலுக்கு சொல்கிறேன். நம்மளோட சேனலில் மறக்காமல் நிறைய பேர் ஏய் ஸ்பெல்லாங்ஸ் வச்சு உடச்சிடு. ஆக்ஸ் வைடா. சரி என்னமோ போ. அதை ஒன்று மட்டும் உடச்சிட்டு போயிடான். உட்காந்த மணிக்கே இருக்கான், எந்திரிக்கிறானா? சரி காய்ஸ், இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக்கு மட்டும் போடுங்க. லைக்கு கூட பண்ண வேணாம், கமெண்ட் மட்டும் போடுங்க. அது போதும் நம்மளுக்கு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மாவே இருங்க. சும்மா இருங்கடா கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரிப்பீட்டை பற்றி இவனுக்கு இன்னும் தெரியலை, அதனால அவனும் கம்முன்னு பார்த்து நிற்கிறான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சொல்லு ஒரு வாக்கடி, நீனே சொல்லு. ஹலோ காய்ஸ் எல்லாம். ஹலோ காய்ஸ் இல்லடா, பாய் காய்ஸ் சொல்லு. பாய் காய்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுமே எல்லாத்தையும் ரித்திக் ரோஷன் தமிழுக்கு பண்ணுங்க. எல்லாத்தையும் ரித்திக் ரோஷன் தமிழுக்கு மறக்காம பண்ணிருங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நம்ம இந்த சேனலில் வந்துட்டு ஒரு சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வரும் நம்மளோட சேனலில் மட்டுமே ரெண்டு சேனல்ஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். பாய் காய்ஸ்.